Hello HT buddies, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெடிக்கல் கோடிங்கில் ட்ரைனிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஜாப் நேச்சர் வந்து இனிஷியல் டேஸில் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்க்ளைமர் ஃபார் திஸ் வீடியோ, அதாவது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஜென்ரல் அண்ட் இதில் எந்த ஒரு தனிப்பட்ட ஆர்கனைசேஷனையோ இல்லை கம்பெனியோ நான் வந்து குறிப்பிடலை. காமனாக மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷனில் ஃபாலோ பண்ணுற ப்ராசஸோட இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வாங்க buddies, வீடியோக்குள்ளார போகலாம். மெடிக்கல் கோடிங் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நமக்கு ஆஃபர் லெட்டர் கையில் கிடைச்ச உடனே அதில் வந்து நமக்கான ஜாயினிங் டேட், அதுக்கப்புறம் டெசிக்னேஷன், அதுக்கப்புறம் சேலரி டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஜாயினிங் டேட்டில் நாம் வந்து எத்தனை மணிக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த டைமுக்கு நம்ம போய் கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணிடணும். ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட்டு டே நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது ட்ரெஸ் கோட் என்ன அப்படின்றத வந்து தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபார்மல்ஸில் வர சொன்னால் நம்ம ஃபார்மல்ஸில் போகணும், கேஷுவல்ஸில் வர சொன்னால் கேஷுவல்ஸில் போய்க்கலாம். டே 1 வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அது என்னென்னன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் டாக்குமெண்டேஷன், அதாவது உங்களோட எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ், அட்ரஸ் ப்ரூஃப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு அவங்க ஒரு செஷன் வந்து எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனோட ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பாலிசிஸ், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லையும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். எக்ஸாம்பிள் ஐடி, அட்மின், ஃபினான்ஸ், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஹெட்டும் வந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோட ரோல் என்ன, அவங்க எந்த விதத்தில் எந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பேங்க் பர்சனை வர வச்சு உங்களுக்கான சேலரி அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் தான் உங்களோட சேலரி எல்லாம் கிரெடிட் ஆகும். டே 2லேருந்து ட்ரைனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ட்ரைனிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங்க்கு என்னென்ன விஷயம் தேவையோ அதை வந்து டீச் பண்ண ஆரம்பிப்பாங்க. யூஸ்வலாக ட்ரைனிங் ப்ராசஸ் வந்து 20 நாள்லேருந்து 45 நாள் வரைக்கும் எடுத்துக்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஸோ இந்த ட்ரைனிங் முடியும் போது உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் வச்சு ஃபைனலாக வந்து எல்லாருமே வந்து கரெக்டாக அப் டு த மார்க் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துப்பாங்க. ஒரு சில ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி பேசிஸில் அசஸ்மெண்ட் வந்து நடக்கும். ஸோ அந்த ஃபைனல் அசஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராஜெக்ட் வந்து தனியாக வந்து அவங்க ஒதுக்கிடுவாங்க. ட்ரைனிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க. தென் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் ஆகுறீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு டீம் லீட்ஸ் இல்லைனா மேனேஜர்ஸ் இருப்பாங்க. யார்கிட்ட நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஃப்ளோருக்கு மூவ் ஆன நாளே நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஃபஸ்ட்டு டேலேருந்து ஒரு வாரமோ இல்லை 3 நாளோ வந்து அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கான ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் வந்து ப்ராசஸ் கோச்சோ இல்லை டீம் கோச்சோ வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே வந்து ஒரு குட்டி அசஸ்மெண்ட் இருக்கும், அதையும் நீங்கள் கிளியர் பண்ணிடணும். இதை கிளியர் பண்ண உடனே நீங்கள் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஷேடோ ப்ராசஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது சீனியர்ஸ் யாராச்சும் வந்து உங்களுக்கு கோட் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்கள் வந்து பின்னாடி உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஷேடோ ப்ராசஸ் மேபி அந்த ட்ரைனிங் டைம்லேயே கொடுத்தாலும் கொடுப்பாங்க, இல்லைனா வந்து ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் இல்லை வந்து ஆஃப் டே வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கான சிஸ்டமில் உட்காந்து உங்களோட கோடிங் வேலையை வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ ட்ரைனிங் ப்ராசஸ், ஷேடோ ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு நம்ம வந்து கோடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நாமளே சார்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எடுத்த உடனே நம்ம வந்து டார்கெட் வந்து ரீச் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டார்கெட் ரீச் பண்ணணும். பட் வந்து உங்களுக்கு சீனியர்ஸ்க்கு ஒரு டார்கெட் இருக்கும், அந்த டார்கெட் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் உங்கள் சீனியருக்கு வந்து ஒரு 150 சார்ட் ஒரு நாளைக்கு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை எடுத்த உடனே நாள் வந்து 150 நீங்கள் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ரேம்ப் அப் பீரியட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு வாரத்துக்கும் டார்கெட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு போவாங்க. இனிஷியலாக ஒரு 30 சார்ட்ஸை கொடுத்துருவாங்க, நெக்ஸ்ட் வீக்கு ஒரு 30 ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரேம்ப் அப் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து டிஃபர் ஆகும். மெடிக்கல் கோடிங்கில் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் ட்ரைனிங் ப்ராசஸ் அண்ட் ஜாப் நேச்சர் இனிஷியல் டேஸில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மெடிக்கல் கோடிங் ஃபார் பிகினர்ஸ் டாப்பிக்கில் வந்து நான் 4 பார்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த 4 பார்ட்டுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கனை வந்து தட்டி விட்டுருங்க. மெடிக்கல் கோடிங் சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் buddies. தேங்க்யூ.